சோவியத் ஒன்றியம் பொருளாதார மந்தம், அரசியல் சீர்திருத்தங்கள் மற்றும் மக்களின் எழுச்சியால் பலவீனமடைந்தது. அப்போது சோவியத் தலைவர் மீக்கையில் கார்பச்சேவ் தனது பெரஸ்ட்ரோய்கா எனப்படும் மறுகட்டமைப்பு மற்றும் கிளாஸ்நாஸ்ட் எனப்படும் வெளிப்படைத்தன்மை கொள்கைகள் மூலம் சோவியத் நிர்வாகத்தை சீர்திருத்த முயன்றார். உக்ரைன் சோவியத் ஒன்றியத்தின் ஒரு முக்கிய குடியரசாக இருந்தது. சோவியத் கூட்டாட்சியிலிருந்து விலகி தன்னாட்சி அமைப்பாக செயல்பட உக்ரைன் மக்கள் விரும்பினர். இதையடுத்து உக்ரைன் பாராளுமன்றம் 1990ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்டேட் சாவரெயின்டி ஆஃப் உக்ரைன் என்ற பிரகடனத்தை வெளியிட்டது. இதில் உக்ரைன் ஒரு தன்னாட்சி நாடு என அறிவிக்கப்பட்டது. தன் நாட்டின் சட்டங்கள், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் மீது முழுமையான உரிமை கொண்டிருக்கும் என கூறப்பட்டது. உக்ரைன் குடியுரிமை, நாணயம் மற்றும் சுய இராணுவம் பற்றிய பிரகடனங்களும் அதில் இடம்பெற்றன. இந்த பிரகடனம் உக்ரைனுக்கு உடனடி தன்னாட்சியை வழங்காவிட்டாலும் 1991ஆம் ஆண்டில் முழுமையான சுதந்திரத்திற்கு இதுவே வழிகாட்டியாக இருந்தது. இந்த பிரகடனத்தின் அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 1991ஆம் ஆண்டில் உக்ரைன் பாராளுமன்றம் உக்ரைனின் முழுமையான சுதந்திரத்தை அறிவித்தது. உக்ரைன் சுதந்திரம் என்பது அக்கால அரசியல் மாற்றங்களின் உச்சமாகும். இது ஒரு கட்டுப்பாடான பேரரசில் இருந்து ஒரு சுதந்திரமான ஜனநாயக நாடாக மாறிய பெரும் வரலாற்று சம்பவமாகும்.